கொய்யா மரத்தின் கதை. ஒரு பசுமையான கிராமம். காலை நேரத்தில் பறவைகள் கீச் கீச் என்று சத்தம் கொடுத்து கொண்டே இருக்கும். மாலை நேரத்தில் காற்றின் குளிர்ச்சி. அந்த கிராமத்தின் நடுவே ஒரு பழமையான கொய்யா மரம் நின்று கொண்டிருந்தது. அது சாதாரண மரமில்லை, அந்த கிராமத்தின் நினைவுகளை சுமந்த மரம். மரத்தின் கீழ் பள்ளி முடிந்ததும் குழந்தைகள் கூடுவார்கள். கவி, பரணி, வெற்றி, மித்து, அவர்கள் நால்வருக்கும் அந்த கொய்யா மரம் ஒரு நண்பன் போலவே. ஒவ்வொரு கோடை காலத்திலும் அந்த மரம் கொய்யா பழங்களால் நிறைந்துவிடும். இந்த மரம் நமக்காகவே பழம் கொடுக்குது என்று கவி சிரித்தபடி சொல்வாள். ஒரு நாள் கிராமத்தில் ஒரு செய்தி பரவியது. இந்த இடத்துல ஒரு கடை கட்டப் போறாங்க, கொய்யா மரத்தை வெட்டணும் என்ற செய்தி. அதை கேட்ட குழந்தைகளின் கண்கள் கலங்கின. இந்த மரம் இல்லாம நம்ம விளையாட்டு எங்க, நம்ம சிரிப்பு எங்க என்று அவர்கள் கவலையுடன் பேசினார்கள். அந்த மாலையே குழந்தைகள் மரத்தின் கீழ் கூடினார்கள். மரத்தைச் சுற்றி கயிறு கட்டி, இந்த மரம் நம்ம வாழ்க்கை என்று பலகை எழுதினார்கள். அடுத்த நாள் அதை பார்த்த பெரியவர்கள் நின்று யோசித்தார்கள். அந்த மரத்தின் கீழ் தங்களின் குழந்தை பருவம், தங்களின் சிரிப்பு, தங்களின் நினைவுகள் எல்லாம் நினைவுக்கு வந்தது. அதை நினைத்து அவர்கள் இறுதியில், மரத்தை வெட்ட வேண்டாம், இந்த மரத்தைச் சுற்றியே கிராம சின்ன பூங்கா அமைப்போம் என்று முடிவு செய்தார்கள். குழந்தைகள் மகிழ்ச்சியில் குதித்தார்கள். கொய்யா மரம் காற்றில் இலைகளை அசைத்தது, சிரிப்பது போல இருந்தது. அன்றிலிருந்து அந்த கொய்யா மரம் ஒரு மரம் மட்டுமில்லை, நட்பு, நினைவு, இயற்கையை நேசிக்க கற்றுக் கொடுத்த ஒரு உயிரான கதையாக மாறியது. நீதி: இயற்கையை காப்பாற்றினால் அது நம்ம நினைவுகளையும் நம்ம எதிர்காலத்தையும் காப்பாற்றும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்க. அப்பொழுதுதான் மேலும் இது போன்ற வீடியோ பார்க்க முடியும்.